அஷ்டமச்சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்றதை ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன். ஏன்னா அஷ்டமச்சனி மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வேதை அமைப்புகளில் வந்துடுது. முதல் 15 நாட்களுக்கு கவனமாக இருங்க. அது என்ன முதல் 15 நாள், அப்புறம் என்ன 15 நாள். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானமும் கவனமும் பொறுமையும். காதல் ஒரு மாதிரியாக மோதலோடு போய் முடியக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினர் எல்லாருக்கும் உண்டு. அந்த நேரத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய பொதுவாக நண்பர்களோட சேர்க்கை உங்களுக்கு தான் நஷ்டத்தை கொடுக்கும், அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும். YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்வீட் எஸ் சுகுமார் இயக்கத்தில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் 12 ராசிக்காரர்களுக்கும். மிக முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்பு தான் சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கிறது. அப்போ அந்த சனிப்பெயர்ச்சி நடந்ததன் மூலமாக சில ராசிகளுக்கு நல்ல தன்மைகள் நல்ல பண்புகள்லாம் இருக்குது இல்லையா. அப்போ அதில் எந்த விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும். அடுத்த மாதம் பார்த்தா மே மாதம் 14ஆம் தேதி குருப்பெயர்ச்சி, மே மாதம் 12ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. அப்போ அந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் உள்ள மாதம். ஆக இந்த மாதம் என்ன பலன்களை தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் 15 நாட்கள் ஒரு மாதிரி குழப்பமான நிலைமை. 8ஆம் இடத்துல போய் எல்லா கிரகமும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த 8ஆம் இடத்துல ஒன்றா இருக்குனாலே பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்புகள் ஏற்படும். முதல் 15 நாட்களுக்கு யாரையுமே நம்பாதீங்க. உறவுகள் நட்புகள் யாராக இருந்தாலும் நம்பாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிற மாதிரியான அமைப்புகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. ஆக யாரையுமே நம்பாதீங்கன்னா என்ன, இந்த பங்குச்சந்தை சூதாட்டம் ஆன்லைன் விஷயங்கள்லாம் கிட்டே போயிடாதீங்க. எந்த ஒரு விஷயமும் முதல் 15 நாளைக்கு கை கொடுக்காது. ஷேர் மார்க்கெட்டு கடுமையான நஷ்டத்தை கொடுக்கும். இதில் என்ன ஒன்று பண்ணுவார்னா, ராகு 8ல் இருந்து சனியோட சேர்ந்துருக்கும் போது என்ன பண்ணுவார், இப்போ தான் சனி போய் இங்கே சேர்ந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பம். அஷ்டமச்சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்றதை ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன். ஏன்னா அஷ்டமச்சனி மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வேதை அமைப்புகளில் வந்துடுது. மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல ராகு வந்துடுறார். அந்த ராகு 1.5 வருஷம் 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அஷ்டமச்சனிக்கு ஒரு பாதுகாப்பு. கோச்சார வேதை அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறனால அஷ்டமச்சனி பாதிப்புகளை கொடுக்காது. ஆனால் இப்போ கதையை சொல்லுங்கள், அடுத்த மாதம் தானே கோச்சார வேதையாக போகுது. இப்போ அஷ்டமச்சனியாக தானே அவர் பலன் தருவார். அஷ்டமச்சனி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சலான்னு நினைக்க வைப்பார். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா பெரிய பேராசை அமைப்புகளை இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே கொடுத்தே தீருவார். 1 லட்சம் கொடு 10 லட்சம் ஆக்கிடலாம், 10 லட்சம் கொடு 2.5 கோடி 3 கோடி வந்துடும். ஷேர் சூப்பராக இருக்குது, ஆன்லைன் கேம் அப்படியே இருக்குது, ரம்மியில் அவ்வளோ சம்பாரிச்சிடலாம் இவ்வளோ சம்பாரிச்சிடலான்ற மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல்களை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அஷ்டமச்சனிக்கு உண்டு. முதல் 15 நாட்களுக்கு கவனமாக இருங்க. அது என்ன முதல் 15 நாள், அப்புறம் என்ன 15 நாள். 2வது 15 நாளில் உங்கள் ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார். அப்போ உங்களுக்கு சித்திரை மாதம் பிறந்துடுது. அப்போ அந்த இடத்துல ராசிநாதன் உச்சத்தை அடையும் போது மனசு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தகுதி மாதத்தின் பிற்பகுதி 15 நாட்களுக்கு வந்துடுது. யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயும் தூண்டில் போடப்படுகின்ற விஷயங்கள், இந்த OTP சொல்லு அதை சொல்லு இதை சொல்லுன்ற விஷயங்கள்லாம் இப்போ தான் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை விட முக்கியமாக இந்த வர்ற SMSல அந்த லிங்க் அனுத்து இங்கே லிங்க் அழுத்தினோன்னா பணம் போயிடுதுன்றாங்க பாருங்கள். இந்த மாதிரியான நெகட்டிவான அத்தனை விஷயங்களும் இப்போது இந்த 8ஆம் இடத்துல அத்தனை பாவர்கள் கூடியிருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஏற்படும். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானமும் கவனமும் பொறுமையும் முதல் 15 நாட்களுக்கு தேவைப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்த 15 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு சூரியன் உச்சமாகக்கூடிய தன்மையில் எது நல்லது எது கெட்டதுன்னு வந்துடும். நட்புகள் நல்லாயிருக்கும், கை கொடுக்கும், உறவுகள் நல்லாயிருக்கும், வீட்டில் நடந்த சண்டை சச்சரவுகள் விலகும். இது வரைக்கும் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிற நிலமை, தொழில் துறைகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், அதுக்காக புதுசாக எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க. ஏற்கனவே இருக்கிறதான் நீங்கள் நீட்டிச்சுக்கிட்டு போகணுமே தவிர புதுசாக ஒன்று திறக்கிறேன், கடை திறக்கிறேன், கடைகண்ணி திறக்கிறேன், புதுசாக பிரான்ச்சு திறக்கிறேன், புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முதல் 15 நாட்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டிய அமைப்பாக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஏப்ரல் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல பெரிய கிரகங்கள் 5 கிரகங்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சனி பெயர்ச்சியில் கண்டக சனியாக வந்துட்டார். சனி ராகு சூரியன் இந்த 3 பாவர்கள் புதன் சுக்கிரனோட சுபர்களோடு சேர்ந்துருக்கிறாங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடுறதுனா கூட
கணவன் மனைவி கிட்டேயே ஏமாற்றம், கூழ் மூட்டுற வேலையெல்லாம் யாராவது ஒருத்தர் சகுனி வேலையை கண்டிப்பாக செய்வார். அதே மாதிரி நட்புகளிடையே உறவுகளிடையே ஒரு மாதிரி மனக்கசப்பு, ஃப்ரெண்டெல்லாம் நம்பாதீங்க. காதல் ஒரு மாதிரியாக மோதலோடு போய் முடியக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினர் எல்லாருக்கும் உண்டு. நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்று சொல்கிறது, காதலன் காதலி ஒருவரை ஒருவர் சந்தேகப்படுறது, இதெல்லாம் இந்த 7ஆம் இடத்து கண்டகச்சனியோடைய வேலையாக இருக்கும். ஒருவரை அறிமுகப்படுத்தி அவரை பிரிக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே 20 வயதுகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும். இப்போ அறிமுகம் 2 வருஷம் கழித்து பிரேக்கப் ஆகும், அல்லது இப்போவே 2 வருஷம் முன்னாடி அறிமுகமானது இப்போ பிரேக்கப் ஆகும். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நட்புகள் உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்காத தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் படிப்படியாக தாங்க நன்மைகள் நடக்கும். பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எந்த விதமான ஒரு அமைப்போல் நடக்காது. ஆனால் இன்னும் ஒரு பலனை சொல்லலாம். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஏப்ரல் மாதம் அப்படியே 15ஆம் தேதிக்கு பிறகு உச்சத்தை அடைகிறார். அந்த நேரத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்தியாவில் பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட் விசா கிளியரன்ஸ்லாம் கிடைக்கும். அங்கேயே பெரிய வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும், படிக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் ஒரு மாதிரி மனக்கலக்கம், கடன் பற்றிய கவலைகள் வியாபாரிகள் பெரியவர்களுக்கு இருந்தாலும் கூட அடுத்த மாதம் ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக ராகு 6ஆம் இடத்திற்கு வந்துடுறதுனால கடன் தொல்லைகள் ஒரு நோய் தொல்லைகள் அப்படிலாம் பெரிய அளவில் இருக்காதுங்க. என்ன இருந்தாலும் ராசியை சனி பார்க்கக்கூடாது. ராசியை சனி பார்க்கறது என்பது என்ன நடக்கும், நீங்களே கொஞ்சம் டல்லாகிடுவீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தானே, உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் தானே, உங்களுடைய நினைவுகள் எதிர்பார்ப்புகள் சிந்தனைகள் போன்றவைகள் நல்லா இருந்தால் தானே நீங்கள் இதாக இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்க விடாமல் தடைகள் இருக்கும். ஆக சனிராக சேர்க்கை என்பது ஒரு நிலையில் உங்களுடைய 7ஆம் பாவகத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பதால் கூட்டு தொழிலில் கவனமாக இருங்க. நண்பர்களோடு சேர்ந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றது வேண்டாம். பொதுவாக நண்பர்களோட சேர்க்கை உங்களுக்கு தான் நஷ்டத்தை கொடுக்கும், அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும். எதிலும் கொஞ்சம் பக்குவமாக நிதானமாக நடக்கக்கூடிய அமைப்பு, அதே நேரத்தில் பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள நல்ல மாதங்க ஏப்ரல் மாதம் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும். YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.